18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே பாரு, உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினைச்ச எல்லா விஷயத்தையும் உன் வாழ்வில் நடக்க செய்ய போறேன். உன் வாழ்க்கைய நீ ஆசைப்பட்டது போலவே முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைக்க போறேன். உன் எண்ணம் போலவே உனக்கு எல்லாம் சரியாக இருக்கும்படி நான் செய்து காட்டுவேன். நீ எண்ணத்தில் என்ன நினைச்சியோ அந்த எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நடந்து நீ சிறப்பான வாழ்க்கையையும் வாழப்போகிறாய் என் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கையில நல்ல காலம்தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாவ கணக்கெல்லாம் முடிஞ்சு போய் புண்ணிய கணக்கு ஆரம்பிக்கும். நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப இனி பல நல்ல பலன்கள் உன் வாழ்வில் நடக்க தொடங்கும். உன் மனசுல இருந்த தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் கண்டுக்காம தூக்கி போடு. நல்ல நேர்மறையான சிந்தனைகளோட உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக தெளிவாக முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல்ல நீ மிதிவண்டி ஓட்ட கத்துக்கும் போது ஐயோ கீழே விழுந்த உடனே பயந்துருந்தீனா மறுபடியும் இப்போ வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு இருப்பியா? நிச்சயமா இல்லைதானே. வாழ்க்கைனா சில சறுக்கல்களும் தோல்விகளும் வரதான் செய்யும். ஐயோ விழுந்துட்டோம், ஐயோ தோத்துட்டோமே நினைச்சு பயப்படக்கூடாது. கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வர்றதுதான் மனித வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. வருவது எல்லாமே தீவினை பயங்கள் தான். கெட்டது எல்லாமே உன்னை விட்டு விலகி நல்ல விஷயங்கள் உன்னை நோக்கி வரும். எல்லாத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் மன உளைச்சலை போக்கக்கூடிய அருமருந்தாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். நிச்சயமாக என்னப்பன் என் கூட இருக்கிறான்னு நீ இந்த கருப்பசாமியை முழுசா நம்பலாம். ஒரு அப்பாவாக நான் இருந்து உனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைச்சு உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி நீ முன்னேறி வர்றதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன். உன்னை பெத்தவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுதான் நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கிட்ட செய்வாங்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களை போற்றி பாராட்டக்கூடிய ஆளாக நீ நடந்துக்கோ என் தங்கமே. ஒரு சில வினாக்களுக்கு நீ என்கிட்ட கேட்கும்போது உனக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் என்னதான் தப்பு செஞ்சேன் தவறு செஞ்சேன் இவ்வளோ பாவங்களை அனுபவிக்கிறேன்னு நீ கேட்குற கேள்விகளுக்கு இப்போது நான் உனக்கு பதில் கொடுக்கலைனாலும் சீக்கிரமே பதிலை பெறுவாய். எப்பவும் நீ எடுத்த முடிவுல மட்டும் உறுதியாயிரு. யாராவது உன்னை குழப்பதான் செய்வாங்க, ஆனால் அதற்காக நீ குழம்பிக் கொள்ளாதே. நீ எடுத்த முடிவின்படி நீ நினைச்ச வழியிலேயே பயணம் போ. உனக்கு துணையாக நான் எப்பவும் இருப்பேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களை நினைச்சு வருந்தாதே. உனக்குள் இருக்கும் பக்தியையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூடவே இருக்கிறதுனால எதுவுமே உனக்கு தவறாக நடக்காது. உன் முடிவை மட்டும் நீ சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு வருவாய். பொய் பேசுறவன் தான் பக்கம் பக்கமா நிறைய பேசுவான். நீ உண்மையை பேசுறதுனால அளவா பேசுற. இதில் தப்போ தவறோ இல்லைதானே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். என் பிள்ளையான உன்னை நான் பார்த்துக்கிறேன். நீ படும் வேதனைகளை பொருட்படுத்தாம உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம ஒரு மனிதர் உன்னை அலட்சியம் செய்கிறாரு. அவர் உனக்கு நெருங்கிய உறவு. நீ அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி செஞ்சு தோத்து போயிட்ட. இருந்தாலும் நீ கவலைப்படாத. நீ செய்த பேச்சுவார்த்தைகள் வேணுமானா சுமூகமாக இல்லாம போயிருக்கலாம். அவங்க உன்னை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போது நான் செய்ய போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். உன்னை எல்லாரும் எல்லா விதத்திலும் சரியா புரிஞ்சுக்குவாங்க. நீ திட்டம் போட்டதை காட்டிலும் சிறப்பாக பயணம் செய்வாய். உன் பயண திட்டங்கள் சரியாக நடக்கும். உன் வேதனைகளை மாற்றுவதற்காக தான் வேகமாய் இந்த கருப்பசாமி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு வழிகாட்டுவேன். முயற்சி செஞ்சு தோத்து போனவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த கற்பனை நம்பி தோற்றியவர்களும் இந்த பூமியில் இல்லை என் தங்கமே. கலங்கி போன கண்களோட மனசுல வலியோட இருள் சூழ்ந்து உன் முகம் இருப்பதால் தான் உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். சொந்தமோ பந்தமோ உறவோ காசோ பணமோ பொருளோ எதுவா இருந்தாலும் உன்னை விட்டு எது போயிருந்தாலும் இன்னொரு வழியில் அதை எப்படியாவது உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக உன் தடைகளை உடைத்து நீ முன்னேறி போவாய். எதுவுமே உனக்கு தோல்வி அல்ல. எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்டு வல்லவனாக வலிமை உள்ள ஆளாக உன் வாழ்க்கையில் அனுபவ பாடங்களை மூலமாக நீ ஜெயிக்க போற. நல்லவனாக நீ இருக்கணும்.
உனக்கு நான் கற்றுக் கொடுக்க கூட பாடங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல பிள்ளையாக திறமைசாலியாக உன் வாழ்க்கையை வாழணும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது நீ துன்பப்படணுங்கிறதுக்காக அல்ல. நீ கஷ்டத்துல இருக்கும்போது தான் நல்லவங்க உன்னை நெருங்கி வருவாங்க, கெட்டவங்க உன்னை விட்டு தூரமா விலகி போவாங்க. அப்போது தானே எத்தனை உறவுகள் உண்மை, எத்தனை உறவுகள் போலிங்கிறது உனக்கு தெரியும். நீ படும் வேதனைகளை பொருட்படுத்தாமல், நீ படுற கஷ்டங்களை புரிஞ்சுக்காம யார் உனக்கு எதிராக என்ன சதிவேலை செய்தாலும் அதை நான் நிச்சயமாக முறியடிப்பேன் என் தங்கமே. இனிமே உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து பல அழகான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீ அதை பார்த்து மகிழ்ச்சி அடையதான் போகிறாய். நல்ல தருணங்கள் உன் வாழ்வில் உண்டாக போகுது. சிக்கல்களையும் கஷ்டங்களையும் நினைச்சு உன் வாழ்வில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வான நிஜங்களை இழந்து விடாதே. நிகழ்காலம்தான் உனக்கு உண்மையான காலம். உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளின் மூலமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முயற்சி செய். உன் மனசோட போராடிக்கிட்டே இருக்காம எல்லாமே நன்மைக்கே நினைச்சு ஏத்துக்கோ. இந்த கருப்பசாமி ஒருபோதும் உன்னை கண்கலங்க விடமாட்டேனேன்னு செல்லமே. ஒரு வண்ணத்து பூச்சி சின்ன புழுவா இருக்கும்போது எல்லாருமே அதை ஒரு மாதிரி அருவருப்பா பார்த்து வெறுத்து ஒதுக்கி தூக்கி போடுவாங்க. அதுவே அந்த புழு வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சி ஆனவுடனே அதன் அழகில் மயங்கி அதை பிடிக்கிறதுக்காக அதன் பின்னாலேயே ஓடுவார்கள். அப்படிதான் இப்போது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் எல்லாம் நாளைக்கு ஓம் பின்னால ஒன்ன சுத்தி கையேந்தி வந்து நிற்கும்படி இந்த சமூகத்தின் முன்பாக உன்னை உயர்த்தி காட்டுவேன். எல்லாரும் உன் பின்னால வர்றதுக்கான காலம் நெருங்கி வந்துடுச்சு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. அதற்கு மாறாக நீதான் உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். உன் வாழ்க்கை சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு எல்லா வகையிலும் இந்த கருப்பசாமி வழிகாட்டுறேன். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளை யோசி. எந்த நொடி வேண்டுமானாலும் நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நம்பு. நீ தேவையில்லைன்னு சில பேர் நினைக்க துவங்கும் முன்பாகவே நீ விலகி நிற்பதுதான் நல்லது. ஒரு நல்ல விஷயத்தை செய்யணுன்ற எண்ணம் உன் மனசுல உதயமாகும் போதே அந்த விஷயத்தை செய்து முடித்துவிடு. ஏன்னா மறுபடியும் அதுக்கப்புறம் அந்த மனநிலை உனக்கு அமைவது என்பதை சொல்ல முடியாது தானே. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சினா அதை உடனே செய்துவிடு. அப்புறமா மறுபடியும் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட உனக்கு இல்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு உன்கிட்ட யாராவது கேட்டா அவங்க கிட்ட நீ என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்க ஆச்சு ஓஞ்சு களைஞ்சு வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்றியான்னு உன்கிட்ட கேட்கக்கூடிய உன்னை பெத்தவங்களும் கடவுள் தான். நீ வந்தவனே உனக்கு அவசரமாக சாப்பாடை எடுத்து வச்சு உனக்கு அன்போட பரிமாறக்கூடிய உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்முன் வாழும் தெய்வம் தான்னு சொல்லி பழகு. ஏன்னா உண்மை அதுதானே. நான் ஒரு நாள் கூட உன்னை விட்டு பிரிய போறதில்ல. உண்மையில் அன்பு கொண்ட மனிதர்கள் அத்தனை பேரின் ரூபத்திலும் நான் உன்னை நோக்கி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருப்பேன். நீ எப்போ எங்க என நினைச்சாலும் உன்னோடு நிழலாக நான் இருப்பேன் என் தங்கமே. உன் குலம் காக்கும் காவலனாக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். நிச்சயமாக எல்லாமே நல்லதாக மட்டுமே உனக்கு நடக்கும். உன் வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தடுக்கும் வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். நீ எப்போதுமே அதிலிருந்து தப்பிச்சு அடுத்த விஷயங்களை சரியா செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணும். சோதனைகள் வேதனைகள் நீ எல்லாமே வாழ்க்கையில வரதான் செய்யும். அதை தாண்டி ஜெயிக்க நீ முயற்சி செய்யணும் என்று சொல்லவே. இளமை காலத்துல உனக்கு வாழ்க்கை புரியாது. ஆனா வாழ்க்கை புரிய வரும்போது இளமையும் காலமும் உனக்கு இருக்காது. எப்போதுமே எல்லாருக்குமே உதவி செய்ய தயாராக இரு. அப்போதுதான் வாழ்க்கைனா என்னங்கிறது உனக்கு பல கோணங்களில் புரிய வரும். யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னா ஐயோ நான் ஏமாந்துட்டேனே நினைச்சு தலை குனிய கூடாது. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லைன்னு கர்வத்தோட தலை நிமிர்ந்து நில்லு. யார் உன்னை எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கத்துக்கோ என் தங்கமே. ஏன்னா அதனால உனக்கு எந்த நஷ்டமும் வராது. உன் கூட நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இரு. இனிப்பான பல நல்ல விஷயங்கள் உன் வீட்டில் நடக்கும். உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகையை நான் மலரச் செய்வேன். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிடு. எதெல்லாம் வேணும்னு நீ பிடிவாதமா இருந்தியோ அது எல்லாத்தையும் வேணாம்னு உன் வாயாலேயே இந்த வாழ்க்கை சொல்ல வைக்கும். ஆனா அதற்காக நீ மனம் தளரக்கூடாது என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலையும் உன் மனசை அமைதியாகவே வச்சுக்க பழகு. அமைதிதான் சிறப்பான ஆயுதம்.
அது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் நிகழ்த்தும். இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்குன்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை செய். எக்காலத்திலும் யாரையும் வெறுக்காதே. உன் வாழ்க்கை அழகாக மாறும்படி எப்போதுமே உனக்கு துணையாக உன் கூடவே இந்த கருப்பன் நான் இருப்பேன்.